இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரதமர் இல்லாததால் தபோங் ஹஜி விவாதத்தை ஒத்திவைக்க கோரிக்கை. மக்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. தபோங் ஹஜி தொடர்பில் அரச விசாரணை ஆணையமான RCI வெளியிட்டுள்ள அறிக்கையை விவாதிப்பதற்காக இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. உடல்நலக்குறைவு காரணமாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதால் இன்றைய மக்களவை சிறப்பு கூட்டத்தில் அவரால் பங்கேற்க இயலவில்லை. இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் டத்தோசரி தகியுடின் ஹசான் அவை விதி 11(3) மேற்கோள் காட்டி தபோங் ஹஜி தொடர்பான RCI அறிக்கை பொதுமக்களின் முக்கிய அக்கறைக்குரிய விவகாரம் என்பதால் பிரதமர் நேரடியாக அவையில் பங்கேற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் பிரதமர் தனது பணிக்கு திரும்பிய பின்னர் இந்த அறிக்கையை அவரே நேரடியாக தாக்கல் செய்து அதன் மீதான விவாதத்திலும் கலந்து கொள்வதே பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல், துணை பிரதமர் டத்தோசரி அஹ்மத் ஜஹித் ஹமிடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அவையில் இருப்பதால் பிரதமர் இல்லாத நிலையிலும் சிறப்பு கூட்டத்தை தொடர முடியும் என்றார். மேலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுவதால் அவற்றை தொடர்புடைய நாடாளுமன்ற குழுக்கள் பின்னர் ஆய்வு செய்ய முடியும் என்றும் ஜொஹாரி அப்துல் குறிப்பிட்டார். அதே வேளையில் அவை விதியை மீண்டும் மேற்கோள் காட்டிய அவர் நாடாளுமன்றத்தில் அலுவல் நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று தகியுடின் ஹசான் தெரிவித்ததை தொடர்ந்து விவாதத்தில் பங்கேற்க விரும்பாத உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறலாம் என்று சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் அறிவித்தார். இதன் காரணமாகவே பெரும்பான்மையான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வியே எதிர்காலத்திற்கான சிறந்த முதலீடு என்ற அடிப்படையில் மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ரா 2026 ஆண்டிற்கான செலிக் மடானி தொடக்க கல்வி மானிய திட்டத்தின் மூலம் B40 குடும்பங்களை சேர்ந்த இந்திய சிறார்களுக்கு தரமான கல்வி வாய்ப்புகளை வழங்கி வருகின்றது. மனிதவள அமைச்சர் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் முன்னெடுக்கப்படும் இத்திட்டம் சிறார்களின் அறிவு, போட்டித்திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மலேசிய இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக சிறார்களின் திறன்களை சிறு வயது முதலே வளர்ப்பது அவசியம் என மித்ரா தலைமை இயக்குனர் K. ரவீந்திரன் நாயர் தெரிவித்தார். மேலும் திட்டத்தின் நிதி நேரடியாக பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்ய செலே மடானி திட்டம் வெளிப்படையாக கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். 2026 ஆண்டில் நாடு முழுவதும் 162 பாலர் பள்ளிகளில் பயிலும் 3612 இந்திய சிறார்களுக்கு ஆதரவளிக்க மித்ரா மொத்தம் 8.87 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கியுள்ளது. ஒவ்வொரு மாணவரும் கல்வி மானியம் மற்றும் காலை உணவு உதவித்தொகை உட்பட ஆண்டிற்கு 2530 ரிங்கிட் வரை நிதியுதவி பெறுவர். இதன் மூலம் B40 குடும்பங்களின் நிதிச்சுமை குறைவதுடன் சிறார்களுக்கு சிறந்த தொடக்க கல்வி சூழல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்கால தலைமுறையை வலுப்படுத்தும் வகையில் திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சமூக நலன், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஒருமைப்பாடு உள்ளிட்ட துறைகளிலும் மித்ரா தொடர்ந்து செயல்படும் என ரவீந்திரன் நாயர் தெரிவித்தார். சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சென் தமது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அத்தொகுதி காலியானதை தேர்தல் ஆணையத்துக்கு அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். வாங் சென்னின் பதவி விலகலானது நேற்று மாலை 5 மணியிலிருந்து அமலுக்கு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய ஜொஹாரி, கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 54(1) கீழ் சுபாங் தொகுதி காலியானது குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு அறிவித்ததாக தெரிவித்தார். இச்சட்டப்பிரிவின்படி தேர்தல் ஆணையம் தொகுதி காலியாகியுள்ளதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்த நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். PKR கட்சியை சேர்ந்த வாங் சென் நேற்று திங்கட்கிழமை தனது பதவி விலகலை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியா மற்றும் ஈரான் இடையிலான தற்காப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய மலேசியா நம்பிக்கை கொண்டுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக ஈரான் நாட்டின் தற்காப்பு அமைச்சர் ஷேட் மஜித் எபின் இரேசாவுடன் நேற்று தொலைபேசியில் கலந்துரையாடியதாக கலிட் நோர்டின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போரின் போது மோதலை எதிர்கொண்ட விதத்தில் தனது தற்காப்பு திறன்களின் உறுதியை ஈரான் வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய நட்புறவை அடிப்படையாக கொண்டு தற்காப்பு துறையில் மேலும் வலுவான ஒத்துழைப்புக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்த காலிட், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள லங்காவி அனைத்துலக கடல்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சியான லீமாவில் ஈரான் பங்கேற்பதையும் வரவேற்றார். அதேவேளையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான தற்காப்பு ஒத்துழைப்பை ஆராய்வதற்கான முக்கிய தளமாக லீமா அமையும் என்றும் காலிட் தெரிவித்துள்ளார். சென்னை அனைத்துலக விமான நிலையத்தில் 4.33 கிலோ ஹைட்ரோபானிக் கஞ்சாவை கடத்த முயன்றதாக மலேசியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து சென்னை வந்து சந்தேகத்திற்கிடமான வகையில் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது விமான புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டார். எக்ஸ்ரே சோதனையில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் பயணப்பெட்டியின் அடிப்பகுதியில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மறைவிடத்தில் 4 பொட்டலங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பரிசோதனையில் அவை ஹைட்ரோபானிக் கஞ்சா என்பது உறுதி செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் இந்தியாவின் போதைப்பொருள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சட்டம் 1985 பிரிவு 43A இன் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டது. குலிம் தமான் கமுனிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த பருடுவா மைவி காரை கத்தியால் குத்தி சேதப்படுத்தியதாக கூறப்படும் 33 வயது பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். நேற்று இரவு சுமார் 10:30 மணியளவில் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றின் பின்பக்க கண்ணாடி மற்றும் பின்புற விளக்குகளை காய்கறி வெட்டும் கத்திகளை கொண்டு அப்பெண் சேதப்படுத்தியதாக நம்பப்படுகின்றது. இந்நிலையில் தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்த குலிம் மாவட்ட போலீசார் அப்பெண்ணை கைது செய்தனர். விசாரணையில் அவர் அதே பகுதியில் வசிப்பவர் என்றும் 2012ஆம் ஆண்டு முதல் குலிம் மருத்துவமனையில் மனநல சிகிச்சை பெற்று வந்துள்ளதுடன் கடந்த ஜூன் மாதம் இறுதியாக சிகிச்சை பெற்றதும் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட பெண் மேலதிக சிகிச்சைக்காக போலீசாரின் உதவியுடன் குலிம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் பிரிவு 427 இன் கீழ் விசாரணை செய்யப்படுவதாக குலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சம்சுல் பின் சின்ரிங் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.